சுவர்க்கத்திற்குள் சென்றதற்கு பிறகு சிறுநீர் கழிக்க மாட்டார், பலம் கழிக்க மாட்டார், காற்று விரியாது, சளி வராது, வாந்தி வராது, கொட்டாவி வராது, தலைவலி வராது, மயக்கம் வராது, காய்ச்சல் வராது, நரைமுடி இல்லை, வயோதிகம் இல்லை. எதுவெல்லாம் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் முகம் சுழிக்கிறோமோ அப்படிப்பட்ட எந்த அசைவுகளும் நாளை மறுமையில் இருக்காது. பகல் இல்லை, இரவில்லை, சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, பால் ஆறு, தேன் ஆறு, மது ஆறு, சுவையுள்ள நீர் ஆறு, இப்படி அல்லாஹ் வகை வகையான நீரை தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஹவுலுல் கௌசர் என்பதும் கூட சுவர்க்கத்தினுடைய அற்புதமான ஆறுகளில் ஒன்று. விரும்பிய பழங்களை சாப்பிடுவார், பறவைகளினுடைய இறைச்சிகளை சாப்பிடுவார். அவர் எதையெல்லாம் நாடுகிறாரோ எல்லாம் அவருக்கு கொண்டு வந்து தரப்படும். தினந்தோறும் 70 ஜோடி ஆடைகள் அவருக்கு தரப்படும். எல்லாவற்றையும் அவர் அனுபவிப்பார். அவர் வாழுகிற இடமே தங்கம், அவர் வசிக்கிற இடமே கஸ்தூரி. இன்று எதுவெல்லாம் வாங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் பாரதூரமாக இருக்கிறதோ அதுவெல்லாம் அவருக்கு முன்னால் கொட்டி கிடக்கும்.